ஆசாமுக்கு போகலாமா? அங்கே குவட்டின்ற ஒரு இடத்துல பிரம்மபுத்திர நதி பக்கத்தில் நிலாச்சல் மலை இருக்குது. அந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர் தான் காமாக்கியா தேவி கோவில். அந்த கோவிலில் வருஷத்துக்கு 3 நாள் கதவு மூடப்பட்டிருக்கும். அந்த கோவிலுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. 4வது நாள் ஒரு மிகப்பெரிய திருவிழாவே கொண்டாடுவாங்க. அந்த கோவிலில் சிலைகளை வழிபட மாட்டாங்க. அங்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெண்ணினுடைய யோனியை தான் செதுக்க வச்சுருப்பாங்க. அந்த யோனி பிழையத்தை தான் வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. சதீதேவி தன்னை தானே அழிச்சதுக்கு அப்புறமா மகாதேவர் அவங்கள கையில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது பராக்கிருதி விஷ்ணு தேவர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன அழிச்சிரு, உன் சுகர்ச்சன சத்தத்தால் அழிச்சிருன்னு. அதை கேட்டு அவரும் 52 பீஸாக கட் பண்ணி விடுவாங்க. அது உலகத்தில் எங்கெங்கேயோ போய் விழுந்திருக்கு. அந்த மாதிரி இந்த யூனி வடிவமும் ஆசாமில் விழுந்திருக்கு. இதை ஒரு திருவிழாவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே போகிறவங்களுக்கு அந்த யூனி பீடத்து மேலே ஒரு வெள்ளை துணி வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை துணி 3 நாள் கதவு சாத்தப்பட்டிருக்கும் போது சிவப்பு கலராக மாறிட்டுருக்கும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வர பக்தர்கள் எல்லாருக்குமே தருவாங்க. இதுதான் அங்கே இருக்கிற விசேஷமே.